ரொம்ப சுவையான மணமான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: உளுந்து 1 கப், கடலைப்பருப்பு 1 கப், எள்ளு 1/4 கப், பெருங்காயத்தூள் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி அலசிட்டு நல்லா காய வச்சுக்கோங்க, காஞ்ச மிளகா 15, காஷ்மீரி சில்லி 2 கலருக்காக, வெல்லம் 2 டீஸ்பூன், பூண்டு 10 பல் எடுத்துக்கோங்க. பூண்டை நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. முழுசாக வச்சு வறுத்திங்கன்னா அதில் ஈரப்பதம் இருக்கும், அதனால் சரியாக அரைப்படாது. அதனால் நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் உளுந்து எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாக வரப்படணும். அதனால் அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டே இருங்க. உளுந்து எல்லா பக்கமும் ஈவனாக வரப்படணுன்னா நம்ம கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு பக்கம் நல்லா செவந்திருக்கும், ஒரு பக்கம் செவக்காமல் அப்படியே இருக்கும். அதனால் கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க. இப்போ உளுந்து நல்லா வரப்பட்டுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறணும். நம்ம அடுத்த பொருள் வறுக்கிற வரைக்கும் இது ஆறட்டும். அதனால் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 கப் கடலைப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்புமே நமக்கு அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வேணும். அதனால் அதையுமே கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க. கடலைப்பருப்பு காந்த விட்டுறாதீங்க. கடலைப்பருப்பு காந்துச்சுன்னா அதோட டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் பார்த்து வதக்கிட்டே இருங்க. மேக்ஸிமம் லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க. எப்போதுமே பொடிக்கு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸுமே நல்லா வரப்பட்டு வரணும். அப்படி வந்துச்சுன்னா தான் நமக்கு அரைக்கும் போது பொடி நல்லா ஸ்மூத்தாக அரைப்படும். அதே மாதிரி சாப்பிடும் போதுமே நமக்கு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் அதுலேருந்து. இப்போ இது நல்லா வரப்பட்டுடுச்சு. இப்போ அதே பிளேட்லேயே இதை போட்டு நம்ம ஆற விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க, ஸோ ஈஸியாக ஆறிடும். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம எள்ளை வறுக்க போகிறோம். நீங்கள் வெள்ளை எள்ளு தான் போடணும்னு இல்லை, கருப்பு எள்ளும் கூட போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் கருப்பு எள்ளு போடும் போது பொடியோட கலர் கொஞ்சம் மாறும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேஸ்ட் வைஸ் நமக்கு சேமாக தான் இருக்கும். எள்ளு நல்லா வரப்படணும். அதுவும் பார்த்திங்கன்னா லைட் கலர் சேஞ்ச் தான் இருக்கும். ரொம்ப டார்க்காக கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டான ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரும். இதையும் கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கும் எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை, ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ இது நல்லா வரப்பட்டுடுச்சு. அதே பிளேட்டில் வச்சு நம்ம ஆற விட்டுக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையுமே நம்ம நல்லா ஆற விட்டுட்டு தான் அரைக்க போகிறோம். அப்போ தான் நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா நான் எப்போதுமே கொஞ்சம் சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் போடுவேன். ரொம்ப சீட்ஸோடு போட மாட்டேன். நான் 2ஆக உடைக்கும் போது லைட்டாக அதில் இருக்க சீட்ஸ் அப்படியே எடுத்துருவேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ போடணும்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் 2 மிளகா அந்த மாதிரி கம்மி கூட பண்ணிக்கலாம். இது நல்லா வரப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டு இதிலே வதக்கிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கி சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இதில் நான் 2 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அது கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க அவசியம் கிடையாது. இப்போ நல்லா கருவேப்பிலை சுருண்டு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பெருங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். பெருங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப காந்த விட்டுற வேணாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருக்க பொருள் இதையும் சேர்த்து நம்ம ஆற விட்டுடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டை போட்டு வறுக்க போகிறோம். பூண்டு நான் தோலோடு சேர்த்து தான் வறுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கிடைக்கும். தோல் எடுத்துட்டோன்னா அந்தளவுக்கு அது ஃப்ளேவர் வராது. தோலோடு போட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும்.
பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல செவந்து வரணும். அது கொஞ்சம் சுருண்டு அந்த தோல்லாம் வந்துட்டு நமக்கு நல்லாவே சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்குமே அதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. அதோட அந்த தோலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அதே பிளேட்லேயே போட்டு நல்லா ஆற விட்டுடலாம். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பொருளும் நல்லா ஆறியிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வெல்லம் வேணான்னா நீங்கள் ஆட் பண்ண அவசியம் இல்லை. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக அரைச்சிட வேணாம். லைட்டான கொரப்பு இருந்துச்சுன்னா நம்ம இட்லியில் தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மணமான சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தொட்டுக்க எதுவும் செய்யலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இட்லி பொடி வச்சிங்கன்னா எத்தனை இட்லியாக இருந்தாலும் ஈஸியாக இறங்கிடும். குட்டி பசங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம சட்னி அரைக்கல அப்படின்ட்டு கவலையே பட வேணாம். இல்லை நம்மக்கிட்ட எதுவும் இப்போக்கி தேவையான பொருள் இல்லை அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி முன்கூட்டியே செஞ்சு வச்சிட்டோன்னா நமக்கு அர்ஜென்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் மேஜிக்கல் பைண்டிங். தேங்க்யூ.